ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவலாக கொள்ளு ரசம், வெறும் ரசம், பருப்பு ரசம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீடு எல்லாத்துலேயும் இது செஞ்சுருப்பாங்க. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தோலெல்லாம் நல்லா பீல் பண்ண பைனாப்பிள் ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு முழு தக்காளி, ரசப்பொடி 2 ஸ்பூன், வரமிளகாய் 5, நல்ல பொடியாக தட்டின பூண்டு 8 பல், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பைனாப்பிள் வந்து முழுசாக தக்காளி பைனாப்பிளையும் போட்டு தான் ரசம் வைப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு புளி சேர்த்தலை இதில். அதனால் பைனாப்பிளையும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து கடாயில் வச்சுட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரசத்தை தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இன்னொரு அடுப்பில் பக்கத்தில் வச்சு செய்யலாம். அதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, பொடியாக தட்டின பூண்டு, இதை வந்து நம்ம லேசாக வதக்கிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 5 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பச்சை மிளகாயும் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது ரசப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்குங்க. போதும், தீஞ்சிராமல் வதக்கணும். இப்போ அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் சுண்ட விடணும். ஏன்னா அப்போ தான் இன்னும் மீதி இருக்கிற அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இதில் இறங்கும். புளி சேர்த்தாததுனால உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுனா தான் அதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கும். எப்போவுமே ரசத்துக்கு வந்து ஹைலைட்டே புளிப்பு தான். அதனால் ஆனால் புளி சேர்த்தாததுனால தான் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது பைனாப்பிள் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் நெய் கூட சேர்த்தலாம். பட் நான் சேர்த்தலை. இப்போ மல்லித்தழை தூவிட்டு சாப்பிடும்போது நீங்கள் லேசாக தேங்காய் பூ சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்களும் பைனாப்பிள் ரசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.